எங்களுக்கு யாராவது சொல்லுவாங்களா? யாராவது குரல் குடுப்பாங்களா? நான் ஒரு நாள் யோசிச்சிருக்கேன். என்னோட ஏக்கம், என்னுடைய கனவு எல்லாமே வந்து, நாங்க இவ்ளோ அசிங்கப்படுறோம். யாருக்காவது தெரியுமா? அப்டின்லாம் நெறைய நாள் யோசிச்சிருக்கேன். நெறைய இடத்துல அசிங்கப்பட்டுருக்கேன். அப்பலாம் யோசிச்சிருக்கேன். எங்களுக்கு யாராவது குரல் குடுக்க மாட்டாங்களா? எங்க கதைய யாராவது கேட்க மாட்டாங்களா? அப்டிலாம் யோசிச்சிருக்கேன். எல்லாரும் நெனைப்பாங்க, இந்த பொண்ணே தலைவரு. இது யாரு? இதுகிட்ட யார் கதை கேட்பாங்களான்னு நெனைச்சிருப்பாங்க. நாங்க ஒரு நாளும் யார்கிட்டயாவது சொல்ல போம்போது, நின்னு கூட கேட்கறதுக்கு டைம் இருக்காது. குடுங்க உங்க பெட்டிஷன்னு சொல்லி வாங்கி சைன் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. இப்படிதான் நெறைய நாட்கள் போயிருக்கு. அதையும் தாண்டி திருப்பி எடுத்துட்டு போனா, நான் சரி பண்றேன்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் எதுவுமே சரியாகல. ஒரு இடத்துலயும் நாங்க ரொம்ப அசிங்கப்படுவோம். அத எங்களால வெளிய சொல்ல முடியாது. ஏன்னா, எங்களுக்கு கௌரவம்னு ஒண்ணு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, குடுத்துருக்கேன், வரும், போகும் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணுவோம். என்ன சார்ந்து என் கணவரு, என் குழந்தைங்க எல்லாருமே இந்த சொசைட்டில ரொம்ப அசிங்கப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். இந்த படத்துக்கு அப்புறமாச்சு எங்களுடைய நிலைமை மாறும் நாங்க நிச்சயமா ஆசைப்படுறோம். இது இப்ப நான் சொல்றது கூட யாருக்காவது தெரியணும், எந்த அதிகாரிக்காவது இது போய் சேரணும். நாங்களும் இவ்வளோ அசிங்கப்படுறோம், அவமானப்படுறோம். எங்களால எதுவுமே வாங்க முடியல. யார் கையிலயோ போயிருது. அவங்க கிட்ட போய் போய் அசிங்கப்பட முடியலன்னு அவங்களுக்கு தெரியணும். ஏதாவது ஒரு இப்ப கூட இந்த பேட்டி நான் அதுக்கு தான் போடுறேன். ஏதாவது ஒரு அதிகாரிக்கு எங்க குறை தெரியணும். ஏன்னா யாருக்குமே சொல்ல முடியல. நான் போன இடம்லாம் வாங்கி வச்சுட்டாங்க ஒண்ணு ஒண்ணா. எங்களால அதுக்கு தாண்டி போறதுக்கு எங்களுக்கு பலம் இல்ல. ஊர்லயும் பார்க்கணும், எல்லாருக்கும் பதில் சொல்லணும், சண்டை வாங்குறவங்ககிட்டயும் நாங்க பேச்சு வாங்கணும். ஒருத்தனும் எங்க பேர சொல்லி, என் கேஸ்ட்ட சொல்லி அசிங்கப்படுத்தும் போதெல்லாம் நாங்க கூனி குறுக்கி நிக்கிறோம். எங்க ஏக்கத்த யாராவது கேட்பாங்கன்னு நெறைய நாள் யோசிச்சிருக்கேன். ஆனா எங்க கதைய எடுத்த டைரக்டர் சாருக்கும், நடிச்சு குடுத்த சசிகுமார் சாருக்கும், இந்த கதைக்கு ப்ரொடியூசர் பண்ண ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.